மக்களே, டூர் பேக்கேஜ் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியலையா உங்களுக்கு? இங்கே தான் நாங்கள் வந்து உலா கேபில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம் நாங்கள். ஓகே, ஸோ டூர் பேக்கேஜ்னும் போது அந்த டூர் பேக்கேஜில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டூர் பேக்கேஜ் எடுத்தோடனே முதல் வந்து நம்ம போகிற கண்ட்ரிக்கு வந்து விசா தேவையா அப்படின்றத முதல் பாருங்கள். ஸோ விசா இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க, இல்லைனா ஆன் அரைவல் விசான்னு கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயே கொஞ்சம் பார்த்துக்குங்க, எங்கே வந்து வீசா நமக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலராக இருந்தீங்கன்னா வீசா இல்லாத கண்ட்ரிக்கோ இல்லை ஆன் அரைவல் வீசா வாங்குறது வந்து போகிற கண்ட்ரிக்கோ கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் மிச்சமாகும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன வேணும் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ 2 மாதம் இல்லைனா 3 மாதம் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். அந்த டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஆஃபர் இருந்தால் அதையும் போட்டு வாங்குங்க. கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டில் வாங்குறதும் புத்திசாலி தரும். ஏன்னா அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டோட டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஹேக். ஓகேங்களா? மூணாவது, வீசா முடிச்சிட்டிங்க, அப்புறம் வந்து ஃப்ளைட் முடிச்சிட்டிங்க. மூணாவது உங்களுக்கு என்ன வேணும்னா அட் த டெஸ்டினேஷன் வந்து ஹோட்டல்ஸ் தேவைப்படும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மிந்தி மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து டெஸ்டினேஷனில் இருக்க யாராவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசி தான் ஹோட்டல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பல ஓடிஏ சைட் இருக்குது, பல ஹோட்டல் சைட்ஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து பல்க் குவான்டிட்டியில் வந்து ஹோட்டல்ஸ் வாங்குறதுனால அமேசிங்கான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதோட திருப்பியும் ஹேக் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் பாருங்கள். நீங்கள் இது 3 சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது ஃபியூ காம்பனன்ட்ஸ். என்ன மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். அங்கே தான் நாங்கள் வரோம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து எங்களோட ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, ப்ளஸ் எங்களோட ஆஃபீஸ் சிங்கப்பூரில் இருக்குது, ப்ளஸ் நாங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஜப்பான், ஹாங்காங், மக்காவ், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸு, டெஸ்டினேஷன், சிட்டிஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், லோக்கல் ஹோட்டல் டு அட்ராக்ஷன் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், சிட்டி டூராக இருக்கட்டும், டே டூராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து அவர்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேணும், ஒரு நாளைக்கு எனக்கு வந்து மினிமம் 3 ஹவர்லேருந்து 8லேருந்து 10 ஹவர் 12 ஹவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவர்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிட்டி ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இது எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பிவரேஜ் வந்து அவங்களோட சாய்ஸஸ். அங்கே முக்கால்வாசி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஈவன் ஜப்பானில் கூட இருக்குது. அதுக்கு ஹெல்ப் வேணும்னா உலா கேப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிருச்சு, எஃப்என்பி முடிஞ்சிருச்சு, வேறு என்ன தேவை உங்களுக்கு? டூர் கைடு வந்து அதையும் நாங்கள் டேக் கேர் பண்ணிப்போம். ஸோ கிரவுண்டில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அட்ராக்ஷன் டிக்கெட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், எஃப்என்பி, டூர் கைடு, இதெல்லாம் கிரவுண்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணிவிடுவோம்.